சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த ரகுவா இதெல்லாம் பண்ணா? எஸ் டாட். மை காட். ஃபங்க்ஷன்ல அவ்வளவு பணிவா இருந்தானே மகேஷ். அந்த ராஸ்கல் நடிக்கிறானே எனக்கு அப்பவே தெரியும். பட் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகலல? சேஃப் தானே? ஒன்னும் ஆகல மாம். அன்பா அந்த பொண்ணை சேவ் பண்ணிட்டான். அந்த ராஸ்கல்ல சும்மாவை விட்டீங்க? போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சுல? இல்ல டாட், விட்டுட்டோம். வாட்? அவன் எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிருக்கான். அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம ஏன் அப்படியே விட்டீங்க? போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கு பதிலா அவன் யாருன்னு இந்த சொசைட்டிக்கு தெரிய வச்சிருக்கோம் டாட். அவன் பண்ண தப்ப கன்ஃபஸ் பண்ண வச்சு அந்த வீடியோவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு கம்பெனியை விட்டே துரத்திட்டோம். இதுக்கப்புறம் அவனால நிம்மதியாவே இருக்க முடியாது. அவன் வீட்டுல இருக்கிறவங்கள, ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாம தலை குனிய போறான். இதான் அவனுக்கு கொடுத்த பெரிய தண்டனை. இந்த மாதிரி பொறுக்கிங்கள் எல்லாம் இப்படிதான் சொசைட்டிக்கு முன்னாடி அசிங்கப்பட வைக்கணும். வெரி குட் மகேஷ். நீ வேற பார்வதி, சும்மாரு. மகேஷ், இவன மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாரையும் சொசைட்டில இப்படி ஃப்ரீயா விடுறது தப்பு. ஆனா அதுக்காக நீ ஸ்டாஃப்ஸ வச்சு அடிக்க வச்சதும் தப்புதான். டாட், அவன் நம்ம லேடி ஸ்டாஃப்க்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான். அவன் அடிச்சது போய் தப்புன்னு சொல்றீங்க? அவன் அடிச்சத தப்புன்னு சொல்லல. அதனால அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு நீ யோசிக்காம செய்ய சொன்னல, அதுதான் தப்பு. ரகு இப்படி ஒரு தப்பு பண்ணதுனால லேடி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அவன் மேல எவ்வளவு கோவமா இருந்திருப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதே கோவம் அவன் உயிரை கூட பறிச்சிருக்கும். அவனுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா அவங்களுக்கும் பிரச்சனை. கம்பெனியோட பேரும் கெட்டு போயிருக்கும்ல. அது மட்டும் இல்லாம அந்த ரகு இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு லேடி ஸ்டாஃப்ஸ் தனியா வெளியே வரும்போது அவங்கள பழிவாங்க ஏதாவது பண்ணா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? நடந்த தப்புக்கு இப்ப ஆக்ஷன் எடுத்து எந்த யூஸும் இல்ல மகேஷ். நம்ம ஸ்டாஃப்ஸோட பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். கொஞ்ச நாளைக்கு பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மூலமா நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வெளியே போகும்போது அவங்கள வாட்ச் பண்ண சொல்லு. இனிமே இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயத்துல ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு செய். ஓகே டாட், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். குட். நான் நாளைக்கு கம்பெனிக்கு வந்து அந்த கல்யாண பொண்ணு ரேவதியை நான் பர்சனலா மீட் பண்ணி சாரி சொல்றேன். அவ கல்யாணத்துக்கான முழு செலவையும் நம்ம கம்பெனியை ஏத்துக்கும்னு சொல்றேன். அப்படியே மத்த லேடி ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அப்பாலஜி சொல்லிட்டு வரேன். என்ன டாட், இதுக்கு நீங்க வரணுமா? நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே நான் எல்லார்கிட்டயும் அப்பாலஜி கேட்டுட்டேன். அந்த பொண்ணுகிட்டயும் பேசிட்டேன். அந்த ரகு போனை வாங்கி டோட்டலா டெஸ்ட்ராயும் பண்ணிட்டேன். எவ்ரிதிங்ஸ் ஆல் ரைட் டாட். பாவம் அந்த அன்பு, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். You're right, Dad. He's a gentleman. அவன் கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லு. Sure, Dad. அந்த ராஸ்கல் ரகு நம்ம கம்பெனில சேர கருணாகரன் தான் காரணம். அவன் தான் அவனை ரெக்கமெண்ட் பண்ணான். ரகு பண்ண தப்புக்கு கருணாவுக்கும் தண்டனை கொடுக்கணும். 1 month சஸ்பெண்ட் பண்ணி 1 மாசம் சம்பளம் போனாதான் இனிமே இந்த மாதிரி ஃப்ராடுக்கெல்லாம் நம்ம கம்பெனிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டான். சஸ்பெண்ட் him for a month. ஏங்க, கருணா என்ன பண்ணுவாரு? அவர் பாவம். நீங்க அவரை நம்புற மாதிரி அவர் அந்த பொறுக்கிய நம்பி இருந்திருப்பாரு. அவர் தானே அவனை அடிச்சு வெளியில துரத்திருக்காரு. அப்புறம் என்ன? உங்களுக்கு கோவம் இருந்தா பர்சனலா போன் பண்ணி 4 திட்டு திட்டிருங்க. அதை விட்டுட்டு சஸ்பெண்ட்லாம் பண்ணாதீங்க. பாவம், அவரோட ஃபேமிலியை பாதிக்கும்ல. எஸ் டாட், அம்மா சொன்னதுதான் நானும் சொல்ல வந்தேன். அவருக்கும் ரகு இவ்வளவு மோசமானவனு தெரியாது. வர வர கம்பெனில ஏன் இவ்வளவு இஷ்யூஸ் வருதுன்னு புரியவே இல்ல. Don't worry dad, I'll handle it. Everything will be okay. கம்பெனி பிரச்சனை எல்லாம் பேசினது போதும். 2 பேர் வாங்க சாப்பிடலாம். வாங்க.
நீங்க பைக்ல வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. எம்பிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது பஸ்ஸை பிடிச்சு ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்துக்கிறேன். உங்க உதவி எனக்கு தேவையில்லை. இவந்தே பண்ணது. நான் சொன்னல அதே மாதிரி. ஆமா ஆமா. என்ன ஆனந்தி, எப்போ எங்களுக்காக வாசல்ல வெயிட் பண்ணுவ? 3 பேரும் சேர்ந்து ஒன்னா தானே வருவோம். இன்னைக்கு என்ன நீ சீக்கிரம் வந்துட்ட? என்ன ஆனந்தி, தினமும் எங்களை பார்த்தோன்னே சந்தோஷமா சிரிப்ப. இன்னைக்கு என்ன ஏன்டா பார்த்தோன்ற மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? இன்னைக்கு ஆனந்திக்கு நம்ம யாரும் வேணாமா, வேற அன்புதான் வேணுமா. அன்பா? ஆமா, நம்ம அன்பு. ஏய் ஆ, ஏய், நம்ம அன்புனா நம்ம அன்பு இல்ல, நம்ம நண்பன் அன்பு. அன்பு கிட்ட ஏதோ பேசணுமா? ஆனந்தி, கொஞ்ச நேரத்துல அன்பு வந்துருவான், பேசுன. என்ன ஆனந்தி பேச போற? அது அவர்கிட்டதான் சொல்லணும். என்னமோ அன்பை பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போற நீ இன்னைக்கு அவனை பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்க பாரு, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், என்னடா ஒர்க் இன்னைக்கு? அதான் நேத்து பெண்டிங் இருந்துச்சுல, சிங்கப்பூர் ஆர்டர், அதை முடிக்கணும். அதான் இன்னைக்கு வேலை. சரி, முடிச்சிருவோம். டேய் மாப்பிள, ஆனந்தி உன்கிட்ட அன்பு, என்ன நீ பேசாம போயிட்டாரு? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. நிஜமாவே உன் மேல கோவத்துல இருக்கான் போல. இப்ப என்ன நீ பண்றது? போய் பேசு. ஏதாவது கோவப்பட்டா நான் குறுக்க வந்து சமாளிச்சுக்கிறேன். போ. என்னாச்சு அவனுக்கு? நேத்து வரைக்கும் எங்கேயோ போய் மூலையில வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஆனந்திய போய் தேடி பேசி அசிங்கப்பட்டு வருவான். இன்னைக்கு ஆனந்திய போய் பேசணும்னு வழிய போய் நிக்குது, இவன் கண்டுக்கவே மாட்டேன்றான். இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. நாம எதுக்கு இவங்க பிரச்சனைல போய் தலையை விட்டுக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். என்ன அன்பு? நேற்று எத்தனை பீஸ்க்கா முடிச்சிங்க? 12 பீஸ் முடிச்சிருக்க அன்பு. 12 தான் முடிச்சிங்களா? சரி, ஒன்று பண்ணுங்க. நேத்து முடிக்க வேண்டியதை முடிச்சிட்டு இன்னைக்கு உள்ளதையும் சேர்த்து முடிச்சிருக்கேன். சரி அன்பு, நான் முடிச்சு கொடுத்துறேன். சரி. என்ன ஸ்ட்ரெச் இப்படி இருக்கு? ஸ்ட்ரெச்சஸ் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். ஓகே சார். என்னாச்சுங்க? அது அது
வந்து ஓ, உங்க வழியில குறுக்க வந்துட்டேனோ? பயப்படாதீங்க, நான் காஃபி நல்லா போடுவேன். இருங்க, நான் வந்துடுறேன். என்னங்க காஃபி? உங்களுக்கு நான் போட்ட காஃபியை நானே குடிக்க கூடாதுங்க. ஏ அப்ப நாங்க நீங்க குடிக்கலாம். குடி குடி குடி. குடிங்க. காஃபி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. இது அன்பு போட்ட காஃபி வித் அன்பு. என் அன்பு, உனக்கு காஃபி போட தெரியும்னு ஒரு நாள் கூட எங்ககிட்ட சொன்னது இல்லையே. நாங்க எப்பவாவது வந்தா அம்மா தான் காஃபி போட்டு கொடுப்பாங்க. இப்ப என்ன? அது அம்மா இல்ல இல்ல, அதனாலதான் நான் போட்டு கொடுத்தேன். ஆமா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? முத்து சவுசோலாம் வரலையா? அதையே இப்பதான் கேட்கணும்னு தோணுச்சா உனக்கு? அதான் கேட்டேன்ல, அப்புறம் என்ன சொல்லு. ஆனந்தி உங்க அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இருந்தா. அதுக்கு எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் தான் நான் மட்டும் ஆனந்தி கூட வந்தேன். ஐயோ, அம்மாவை இவ்வளவு நேரம் மறந்துட்டோமே. நேத்து நைட்டே எங்க இருக்கா, அவளை சும்மா விட மாட்டேன்னு கொந்தளிச்சாங்க. இப்ப ஆனந்தி இங்க இருக்கிறத பார்த்தாங்க, அவ்வளவுதான். அன்பு, ஏய் ஜெயந்தி, ஆனந்தி தான் அப்படி சொன்னாங்கன்னா அதுக்காக நீயும் கூட்டு வந்துருவியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏய் என்ன எதுக்கு திட்டுற? கூட்டிட்டு வர சொன்னதே அவதான். ஆனந்தி, ஏங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றீங்க? ஏங்க, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னங்க எங்க அம்மா கிட்டயே மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்க? உங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்திருக்கிறேனோ அதே மாதிரி உங்க அம்மாவையும் காயப்படுத்திருக்கிறேன். நீங்க தான் என் மன்னிப்பை ஏத்துக்கல. உங்க அம்மா கிட்டயாவது மன்னிப்பு கேட்டாதே என் மனசே ஆறும். ஐயோ, அதெல்லாம் அவங்க அப்பவே மறந்துட்டாங்கங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இப்படி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டீங்க. எங்க, நம்ம இதை கவர்மெண்ட்ஸோடய முடிச்சுக்கலாமே. இல்லங்க, உங்களுக்கு தெரியாது, அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அம்மா மட்டும் உங்களை இங்க பார்த்தாங்க, அன்னைக்கு நடந்ததை விட உங்களை 2 மடங்கு கஷ்டப்படுத்திடுவாங்க. டே அன்பு, அன்பு இங்க வாடா, கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, வாங்கிக்கோ இத. வா. ஐயோ, போச்சு. டேய் எங்கடா இருக்க? எல்லாம் நல்லா போகுதுன்னு இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ளேயே வா. இங்க வந்தா? அம்மா அம்மா அம்மா, அவசரப்படாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளும்மா. இவளை எதுக்கு நீ வீட்டுக்குள்ள விட்ட? அம்மா அம்மா அம்மா, வீடு தேடி வந்திருக்காங்கம்மா, நீ கோவப்படாதம்மா. அம்மா, உங்க கோவம் நியாயமானது. ஆனந்தி, நீங்க சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க அமைதியா இருங்கங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பேச போற? என் புள்ள யோகியன்னு தெரிஞ்சிருச்சுல, இப்ப என்ன பேச போற? என்னைய மன்னிச்சிருங்கம்மா. என்ன இது? எழுந்துரு. என்னம்மா பண்ற? கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்க. உங்க புள்ளைய பத்தி புரிஞ்சுக்காம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்.
நீங்க விட்டு சாபமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் அம்புட்டு கஷ்டப்பட்டுட்டேன். உங்க புள்ளகிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆனா அவர் அதை ஏத்துக்கல. நீங்களாவது என் மன்னிப்பை ஏத்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையலன்னா என்னை அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, ஆட்டோ ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அண்ணே அண்ணே அண்ணே, ஓ உள்ள சவாரி இருக்காங்க போல இருக்கு. சரி, வேற ஆட்டோ வருதான்னு பார்ப்போம். அண்ணே அண்ணே அண்ணே, என்னங்க எந்த ஆட்டோவும் நிக்க மாட்டேங்குது. எங்க நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்ல, ஆட்டோவும் கிடைக்க மாட்டேது. இந்த ராத்திரி நேரத்துல நீங்க ஊருக்கு வேற புதுசு, அதுவும் அவ்வளவு தூரம் தனியா போறது எனக்கு என்னமோ சரியா தோணலைங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் எதுவும் இல்லைன்னா நான் வேணா உங்களை ஹாஸ்டல் வரைக்கும் என் பைக்ல டிராப் பண்ணட்டுமா? உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? பரவாயில்லைங்க, வேற ஆட்டோ வருதான்னு பார்ப்போம். இல்ல, உங்க உங்க வண்டியிலேயே போலாம். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இப்போ உங்க வண்டியிலேயே போலான்னு சொன்னேன். நிஜமாவா சொல்றீங்க? ஒரே ஒரு நிமிஷம், நான் போய் பைக் எடுத்துட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். ஐயோ நெஞ்சலையுதடி, ஆகாயம் இப்போ வளையுதடி, என் வீட்டில் மின்னல் பொழியுதடி, என் மேல நிலா பொழியுதடி, ஒன்ன பார்த்த அந்த நிமிஷம் அரைஞ்சு போச்சே, நகரவை இல்லை, தின்னு சோறும் செரிக்கவை இல்லை, புலம்புறேன் நானு. வாசம் அடிக்கிற காத்து என் கூட நடக்கிறது, என் சேவ கூற சத்தம் உன் பேரா கேட்கிறது. ஓ ஐயோ நெஞ்சு அலையுதடி, ஆகாயம் இப்போ வளையுதடி, என் வீட்டில் மின்னல் பொழியுதடி, என் மேல நிலா பொழியுதடி. என்னைய கொண்டாந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏங்க, என்னங்க அது பெரிய வார்த்தையெல்லாம்? வாங்க. ஆனந்தியா, அப்புறம் என்ன தனப்பான, எப்படி இருக்கீங்க? என்னாச்சுண்ணா? இல்ல இங்க நடக்கிறது உண்மைதானா இல்ல கனவான்னு என்ன நானே செக் பண்ணிக்கிறேன்ப்பா. ஏன் கண்ணாலேயே என்ன நம்ப முடியலையே? அன்பும் ஆனந்தியுமா ஒன்னா வந்தது. அன்பு, நீ முதல்ல ஆனந்திய ஹாஸ்டலுக்கு கூட்டு வந்தியே, அன்னைக்கு இருந்த மூடு. இருங்க, அவங்களே இப்பதான் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் முதல்ல தானே, இந்த பாடி தாங்காதுன்னு. ஏங்க, நீங்க உள்ள போங்க. நீங்க பார்த்து மெதுவா வண்டி ஓட்டிட்டு போங்க. நான் எப்பவும் பார்த்து பத்திரமா தாங்க ஓட்டுவேன். இல்லங்க, நான் உங்க கூட தடவை பைக்ல வந்தப்போ ரொம்ப நேரம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டிய. அப்ப வேகமா ஓட்டிருக்கீன்னு தானே அர்த்தம்? இல்லங்க, வித்தியாசம் நான் ஓட்டுனதுல இல்ல, நீங்க என் கூட உட்காந்து வந்ததுனால. நீங்க அன்னைக்கு என் கூட பைக்ல வரும்போது என் மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தோட வந்தீங்க.
அதனாலதான் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பல நேரம் சங்கடத்தை கொடுத்தது. ஆனா இன்னைக்கு தெளிவான மனசோட வந்தீங்க. அதான் சீக்கிரமா வந்த மாதிரி தோணுது. இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாமே சீக்கிரமா நடக்கும் ஆனந்தி. அம்மா அம்மா டேய், யாரோ பிச்சைக்காரன் வந்திருக்கான் போல இருக்கு. டைனிங் டேபிள்ல பழைய சோறு வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடுப்போ. நான்சென்ஸ். ஃபோன் பண்ணாமலே வந்துடுறான். அம்மா அவனை பார்சல் பண்றதுக்கு முன்னாடி நாம அவனை பார்சல் பண்ணிட வேண்டியதான். அண்ணன் நீயா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். டேய் மா, முத்தண்ண வந்திருக்காரு. ஐயோ, முத்துவா? டேய், நீ கொஞ்சம் அடுப்பு பாத்துக்கோ, இதோ வரேன். யாழ், நீ ஸ்கூலுக்கெல்லாம் போறியா? படிக்கிறியா இல்ல படிக்கிற மாதிரி நடிக்கிறியா? டேய் முத்து, நீயாடா? உன் குரல் கேட்டு ரா பிச்சைக்காரன் தான் பகல்ல வந்துட்டான்னு நினைச்சிட்டேன்டா. சாரிடா. தப்பா எடுத்துக்காத முத்து. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. ஏய், அதெல்லாம் விடு. ஹாப்பி பர்த்டேடா. பர்த்டேவா? வாழ்த்து சொல்லு. ஹாப்பி பர்த்டேனா? இன்னைக்கு என் பிறந்த நாளா? சொல்லவே இல்ல. என்னடா எங்களை கேக்குற? மாமா, அவனுக்கு எல்லா வருஷமும் நான் தான் ஃபோன் பண்ணி பர்த்டே விஷயம் பண்ணுவேன். அப்பதான் அவனுக்கே பர்த்டேங்கிறது ஞாபகத்துக்கு வரும். இந்த வருஷம் நான் இன்னும் விஷயம் பண்ணல, அதான் மறந்துட்டான். இல்லடா? ஏண்டா, உன் கம்பெனில வேலை பாக்குற சௌந்தர்யாவுக்கு தான் ஞாபகம் மறதினா உனக்குமா? ஆமாமா, அவ கூட சேர்ந்து சேர்ந்து அந்த ஞாபகம் மருதி எனக்கு ஒட்டிக்குச்சு. ஆமா, இன்னைக்கு பிறந்த நாள் தான் இல்லடா? முத்தண்ணா, அப்புறம் பர்த்டே ட்ரீட் எப்போ? கொடுத்துருவா. நான் அவன் கூட கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். டேய் இருடா, வந்தவனுக்கு ஒரு டீ காஃபி கூட குடுக்கல. ஐயோ மா, அவன் டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தெல்லாம் விட்டாமா. இப்ப அவன் ரொம்ப நல்லவனா மாறிட்டான் இல்லடா? வா போலாம். வந்துடுறோமா? இவன் என்னடி டீ காஃபி குடிக்கிறது கூட விட்டுட்டானா? இப்படி திருந்திட்டான். ஆனா உன் புள்ள திருந்தவே மாட்டான். ஏய் சும்மா ரெடி, எப்ப பாரு என் புள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இரு. நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு போ. வேற வேலை இல்ல. ஐயோ, கடாயில அதிரசம் போட்டுட்டு வந்துட்டனே. டேய், எதுக்குடா எனக்கு பிறந்த நாள் போய் சொல்லி வச்சிருக்க? இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமமா, நான் எங்கேயும் வெளியே போக கூடாதான், வீட்லயே இரு, கம்பெனி கூட போக கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதான் உனக்கு பிறந்த நாள்னு போய் சொல்லி வெளியே போலான்னு பிளான் பண்ணேன். ஆமா, உன்னை யாரு என்ன கேட்காம அடிக்கடி வீட்டுக்கு வர சொல்றது? நீ இப்படி எல்லாம் வீட்டுல கதை கட்டி விடுவேன்னு எனக்கு தெரியுமாடா? சரி, வெளியே போகணும்னு சொன்னல, வா போலாம். யாரு கூட? ஏன் கூட தான். நான் வெளியே போகணும்னு சொன்னது உன் கூட இல்ல தம்பி. நான் தனியா வெளியே போறேன், நீ தனியா வெளியே போவ. புரிஞ்சுதா? அட பாவி, நீ இன்னமோ பண்ற, ஆனா என்ன பண்றன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஒழுங்கா சொல்லிடுறா. நண்பனுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டியா? இந்தா, இத செலவுக்கு வச்சுக்கோ. ஆனா என்ன ஏதுன்னு கேட்காத. இதுக்கப்புறம் நான் ஏன்டா கேட்க போறேன்? இது போதும். எங்கேயும் வெளில போகணும்னு சொன்னல, போயிட்டு கம்பெனி வந்து சேரு. பாய். அப்பாடா, ஆனந்திக்கு அதிரசத்தை பண்ணியாச்சு. இப்ப எப்படி அவகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? யார பிடிக்கலாம்? சார், பார்சல். யாருக்குப்பா? சார், ஆனந்த் என்ற பேருக்கு சார். அனுப்புனது யாருன்னு பேரே இருக்காதே. ஆமா சார். அப்பா அவனே தான். சரி, கொடுத்துட்டு போ, நான் ஆனந்தி கிட்ட கொடுத்துறேன். இல்ல சார், அவங்க கையில கொடுக்க சொல்லி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சார். கண்டிப்பா அவனே தான். ஒரு நிமிஷம் இரு. ஆமா மேடம். அழகன் பேக்கரின்னு ஒரு பேக்கரியா?
இருக்கு மேடம். எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு கேக்குறேன்ல. இந்த ஈக்காடு தாங்கல்ல ஒரு ஐடி டெக் பார்க் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருந்து மேடம். அங்கயா? ஆமா மேடம், அங்கதான் இருக்குது. அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா தானே? அங்க எங்க பேக்கரி இருக்கு? அந்த இண்டஸ்ட்ரியல் தான். ஆனா அந்த இண்டஸ்ட்ரியல் பின்னாடி ஒரு பிள்ளையார் கோவில் தெரு இருக்குல்ல. ஆமா இருக்கு. ஆனா அங்கேயும் எதுவும் பேக்கரி இல்லையே. ஐயோ அங்க இல்ல மேடம். அந்த வழியா போனா இந்த லெஃப்ட்ல ஒரு ஸ்கூல் இருக்குமே. ஆமா முனிசிபல் ஸ்கூலு. அதுக்கு பக்கத்துல என்ன பேக்கரி இருக்கு? அந்த ஸ்கூல் நமக்கு எதுக்கு மேடம்? அதை விட்டுட்டு ஒரு 2 தெரு தள்ளி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும்ல. ஆலமரமா? எனக்கு அது தெரியாது. அப்ப அங்கதான் இருக்கு மேடம். இப்பதான் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. பிசினஸ் பிச்சுட்டு போகுது மேடம். ஆனந்தி அந்த கடைக்கு அடிமை ஆயிட்டா. அடிமை ஆயிட்டாளா? ஐ மீன் அழகன் பேக்கரி ஸ்வீட்டுக்கு. ஓ அப்படியே ஆனந்தி? ஆமா மேடம். அழகன் ஸ்வீட்ஸ் அவ்வளவு நல்லா இருக்குமா? ஆமா மேடம், வெரி குட் ஸ்வீட் மேடம். என்ன இது கோரஸ் பாடுறீங்க? எங்க அத கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணி பாப்போம். மேடம் ஸ்வீட் தானே, நான் சாப்பிடக்கூடாதா என்ன? நாங்க கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, இப்ப என்ன சொல்றேன்னு பாப்போம். மேடம் கேக்குறாங்கல்ல, குடு ஆனந்தி. ரச்சினா கொடுத்த பொண்ணுடுவேன். ஏன் ஆனந்தி எனக்கு தரமாட்டியா? ஐயோ மேடம், உங்களுக்கு இல்லாமையா? இந்தாங்க எடுத்துக்கோங்க. பேக்கிங்கே இவ்வளவு அழகா இருக்கு. வாசனையே பயங்கரமா இருக்கு. போச்சு. ஆனந்தி, அழகன் பேக்கரி அதிர்சம் அட்டகாசம் போ. நானும் எத்தனையோ இடத்துல அதிர்சம் சாப்பிட்டிருக்கேன், ஆனா இப்படி ஒரு அதிர்சம் சாப்பிட்டதே இல்ல. இந்த அதிர்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அழகனை பிடிக்காத ஆளே இல்ல மேடம். ஆனந்திக்கே பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற ரஜனா? அவ பேக்கரி கடையை சொல்ற மேடம். ஆனந்தி, எனக்கு வேணுங்கிறப்ப சொல்ற. அழகன் பேக்கரியில இருந்து எனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துரு. இதுல என்ன மேடம், நீங்க கேட்டா வாங்கி கொடுத்துற போறா. என்ன ஆனந்தி? அது இருக்கட்டும், ஏன் இவ்வளவு எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறீங்க? பின்ன என்ன மேடம், நாங்க கேட்ட அதிரசம் தரமாட்டேன்னு சொல்லிட்டா, அதுவே நீங்க கேட்டதும் கொடுத்துட்டா. நீங்க கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க மேடம். ஏன் ஆனந்தி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ற, ஒரு அதிரசம் கொடுக்க மாட்டியா என்ன? நல்லா கேளுங்க மேடம். மேடம் கேக்குறாங்களா, பதில் சொல்லு. அப்படிலாம் இல்ல மேடம், அவளுங்க சும்மா வம்பளுக்குறாளுங்க. சரி, அப்ப அவங்களுக்கும் கொடு. கொடு. கொடுக்குற மேடம். அப்புறம் என்ன, எடுத்துக்கோங்க. கொடு.